வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஒரு 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கோயம்புத்தூரை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தவங்க தான் நம்ம டிரைவர் ஷர்மிளா. கோயம்புத்தூர் சாலையிலயும் சோசியல் மீடியாலயும் யாரும் பயணம் பண்ண முடியாதுங்க. டிரைவர் ஷர்மிளாவை தவிர்த்துட்டு கோவையே இல்லைங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. கோயம்புத்தூர்னு பேர் வந்ததுக்கு காரணமே டிரைவர் ஷர்மிளா தாங்க. அங்க இருந்து வராங்க, இங்க இருந்து வந்தாங்க, அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க, அடா அடா அடா. கர்நாடகால இருந்து 10 பேர் வந்தாங்க கேமராவை தூக்கிட்டு, ஆந்திரால இருந்து 5 பேர் வந்தாங்க கேமராவை தூக்கிட்டு, கேரளா பூரா சுரண்டு அடிச்சாங்க டிரைவர் ஷர்மிளா அவர்கள். ஒருத்தன் வாளையார் போகணும் அப்படின்னா அவன் கோயம்புத்தூர்ல இருந்து சோமனூர் போய் சோமனூர்ல இருந்து தான் வாளையாரே போக ஆரம்பிச்சிட்டான். பல பேரு புளியம்பட்டி தான், பொள்ளாச்சி போயிட்டு வர்ற வழியில புளியம்பட்டியில இறங்கிக்கிறேங்கிறான். அந்த அளவுக்கு டிரைவர் ஷர்மிளா கோயம்புத்தூர் பூரா வளம் வந்துகிட்டு இருந்தாங்க. என்ன காரணம்? சோசியல் மீடியா. அதே மாதிரி தான் இப்ப பாத்தீங்கன்னா விஜய் 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 டிவிகே தளபதி 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 டிரைவர் ஷர்மிளா ஜோசப் விஜய். இப்ப என்னாச்சு? எங்க இருக்காங்க டிரைவர் ஷர்மிளா? எங்க இருக்காங்க ஏதாவது தெரியுமா? அதே மாதிரி தான் விஜயும் பழையபடி 4ஆம் தேதிக்கு அப்புறம் எங்க இருப்பாருன்னு தெரியாது. ஆனா எல்லா பக்கமும் போயிட்டு வருவாருங்க. ஒரு டிராபிக்கும் ஆகாது. வேணா செக் பண்ணி பாத்துக்கங்க. ஷர்மிளா தான் விஜய் தான் டிரைவர் ஷர்மிளா. இப்படி ஒரு உண்மையை நம்ம சொன்னோம்னா அவங்க ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க சொல்ற பொய்யத்தான் நம்ம ஏத்துக்கணும். அவங்க என்ன பொய் சொல்றாங்கன்னு கேக்குறீங்களா? முருகனே சொல்லிட்டாருங்க. பள்ளி கத்துச்சுங்க. வெள்ளப்பூ விழுந்துருச்சு. அந்த அம்மா நயன்தாரா மாதிரி பாட்டு மட்டும் தாங்க பாடல. ஒரு வார்த்தை பேச 1 வருஷம் காத்திருந்தேன். ஒருத்தன் பேப்பர்ல எழுதி மாலையா செஞ்சு கொண்டு போய் சாமிக்கு போடுறான். அடுத்த வீட்டு கல்யாணத்தில் நமது பேரை மணமக்களாக மாத்தி எழுதி. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்கும் ஜோசப் விஜய் எனும் நான். இதெல்லாம் எதனால? பள்ளி கத்துனதுனால. அந்த அம்மா சொல்லுச்சுங்க, கேட்டீங்கல்ல? டே முருகா. எது முருகன் தேவா? ஏன் தளபதி சிஎம் ஆயிடுவாரா அப்படின்னு முருகனை பார்த்து கேக்குறாங்க. அதுவும் எந்த முருகன்? யாரோ ஸ்பான்சரா அடிச்ச கேலண்டர்ல இருக்கிற முருகன் தான். அந்த முருகன் கிட்ட கேட்டிருக்காங்க, முருகா உன் மனம் உருகாதா ஒரு முறை அப்படின்னு கேட்ட உடனேயும் பள்ளி கத்துச்சு. அப்படி பள்ளி கத்துனதையும் முருகனே சொன்னதா நினைச்சு உடனே வீடியோ எடுத்து நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உத்தரவு வாங்கிட்ட அவரு எனக்கு சத்தியமா கொடுத்துட்டாரு. இந்த 5 வருடம் நம்ம நாட்டினோட சிஎம் டிவிக்கு வாழ்க. முருகனே சொல்லிட்டாங்க. முருகன் டைரக்டா சொல்லலைங்க, பள்ளிக்கிட்ட சொன்னாங்க. அத பள்ளி என்கிட்ட சொல்லிருச்சு. நானும் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது பள்ளி பாச கத்துக்கிட்டோங்க. அந்த பள்ளி தான் சொல்லுச்சு, முருகன் வள்ளிக்கிட்ட சொல்லாம பள்ளிக்கிட்ட சொல்லுச்சாமா அடுத்த சிஎம் ஜேவி தான். ஜேவினதும் நானும் பயந்துட்டேங்க. யாரு ஜேவியா? அப்புறம் பார்த்தாதான் ஜோசப் விஜயா. டிரைவர் ஷர்மிளாவையும் இப்படிதான் பேசிக்கினே இருந்தாங்க. காலையில அந்த புள்ள பல்லு விளக்குறதுல ஆரம்பிச்சு, பஸ்ல போகிறதுல ஆரம்பிச்சு, போய் நைட்டு தூங்குற வரைக்கும் வீடியோவா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஷர்மிளா, கோவையின் ஷர்மிளா, டிரைவர் ஷர்மிளா. அதே மாதிரிதான் டிவிகே தளபதி தான் அடுத்த சிஎம், இல்லைன்னா நான் நியூடா ஓடுவேன். இதுக்கெல்லாம் தான் உங்களை தற்குறின்னு சொல்றது. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. டாக்டர் எழிலஞ்சார் வேற சொல்றாரு, இவங்களெல்லாம் இப்படி சொல்லாதீங்கன்னு. நீங்களாவது சொல்லுங்க சார், இந்த பள்ளி எதுக்கு கத்துச்சுன்னு இந்த அம்மாக்கு சொல்லி கொடுங்க சார். ஏதோ தமிழ்நாட்டுல 70 வருஷமா எந்த பள்ளியுமே கத்தாம இருந்த மாதிரியும், முறையா இந்த சிஎம் ஜேவி தான் வரணும் அப்படிங்கறதுக்காக பள்ளிகள்லாம் கத்த ஆரம்பிச்ச மாதிரியும், வள்ளிக்கிட்ட கூட சொல்லாத ரகசியத்தை பள்ளிக்கிட்ட சொன்னா முருகன் அப்படின்னு இந்த அம்மா சொல்ற மாதிரியும், அப்புறம் இவங்களை என்ன சார் சொல்றது? தற்குறின்னு சொல்லாம பள்ளி எதுக்கு கத்துச்சுன்னு பள்ளிக்கிட்ட போய் கேட்டாலே சொல்லும். சரி விடுங்க. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும், அந்த அம்மா மட்டும் இல்லைங்க, அந்த தற்குறி கூட்டத்தை பொறுத்த அளவுக்கு பள்ளி கத்தினாலும்
பண்ணி கத்துனாலும் ஏன் இவங்களே கத்துனாலும் ஜேவி ஜெயிக்க போறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். உலகத்துல இப்படி ஒரு அசிங்கத்தை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த தம்பி என்னடானா அறகுறை மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்படி எந்த தம்பின்னு கேக்குறீங்களா? அதுதாங்க அணிலத்தான் சொல்றேன். அந்த அணிலும் எல்லாத்தையும் அறகுறையாவே பேசிட்டு இருக்குது. அதை முழுசா பேசி பார்த்திருக்கிறீங்களா? வெறும் 12 வார்த்தை, அது ஒரு 10 நிமிஷத்துல பேசிட்டு போறது மட்டும்தான் அதோட வேலை. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சாக வர கும்பலை பார்த்து ரசிக்கிறது தான் அந்த சாடிஸ்டோட எண்ணம். உச்சி வெயில்ல மொட்டைப்பாறையில நின்னுட்டு இருப்பாங்க. ஆனா அண்ணன் ஏசியில உட்காந்துட்டு அப்படியே அவங்களெல்லாம் பார்த்து கையசிப்பாரு. அவங்க 12 மணி நேரமா அந்த வெயில்ல நின்னுட்டு இருப்பாங்க. இவரு 10 நிமிஷத்துக்கு மேல நிக்க மாட்டாரு. டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், நான் கிளம்புறேன், நான் கிளம்புறேன்னு உட்காந்துருவேன். இதை தாண்டி இந்த தம்பிக்கு ஏதாவது அரசியல் இருக்குதா? இந்த ஃபாலோ பண்ற தற்குறிகளுக்கு இருக்கிற அரசியலே இவ்வளவுதாங்க. வீடியோ எடுத்து போடுறாங்க. இவங்க அரசியலே வீடியோ எடுத்து போடுறது மட்டும்தான். ஒரு அம்மா கொடிய புடிச்சிட்டு அழுன்னு அழுதுட்டு இருக்குது. எதுக்குமா அழுகுறீங்கன்னு கேட்டா தெரியாது. விஜய் ஜெயிக்கணுமாமா. விஜய் ஜெயிச்சா நீங்க எப்படி சிரிப்பீங்கன்னு சொல்லுங்க. விஜய் ஜெயிச்சா விஜயே சிரிக்க மாட்டா. அப்புறம் நீங்க எப்படி சிரிப்பீங்க? ஆனா எல்லாரும் இப்படி ஒரு விஷயத்த பேசணும் பேசணும் பேசணும். இப்படி எல்லாரும் பேசதான் வானதி ஸ்ரீனிவாசன்ல இருந்து கனிமொழியில இருந்து எல்லாரும் கிளம்பி கோயம்புத்தூர் வந்தாங்க டிரைவர் சர்மிளாவை பாக்குறதுக்கு. கோயம்புத்தூர்ல சர்மிளான்னு ஒரு பொண்ணு இருக்குதுடா. அந்த பிள்ளை அம்மாம்பெரிய பஸ் தெரியுமா? அந்த பஸ்ஸுக்கு சக்கரம் மட்டுமே 2000 சக்கரம் இருக்குடா. அந்த பஸ் ஒரு 7 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும்டா. அந்த பஸ்ல ஒரே நேரத்துல 1,00,000 பேர் போவாங்கடா. அச்சோடு பஸ்ஸா ஒத்த பிள்ளையா இருந்து ஒத்த கையிலேயே ஓட்டிட்டு போகுதுடா. உலக அதிசயம்டா. எல்லாரும் வந்து பாருங்கடா. அப்படி சோசியல் மீடியாவும் நியூஸும் போட்டு எல்லாரும் அவங்கள வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு அம்மா வந்து ஷர்மிளா மாதிரி ஒரு பிள்ளை இல்லையேன்னு நான் வருத்தப்படுறேன். எல்லா வீட்லயும் ஷர்மிளா வேணும். எல்லாரும் டிரைவர் ஆகணுமா? ஷர்மிளா தானுங்க பெண் குலத்துக்கே ஒரு உருக. சாந்தகுமாரி அக்காவை பத்தி யாருக்குமே தெரியாது. ஆனா ஷர்மிளாவை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். காரணம் சோசியல் மீடியால வர்றதுதான் வாழ்க்கை. அது எப்ப சொல்லுதோ அப்பதான் வசந்த காலம். அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த கோயம்புத்தூர்காரங்க தான் இப்ப வேலைய பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு போய் ஷர்மிளா வர டைம்ல டாடா காமிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த பஸ் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இப்ப யாரும் பாட்டு போடுற மாதிரி எல்லாம் தெரியல. அதே பஸ்ல அதே 60 பேர் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா ஷர்மிளா எங்க போனாங்கன்னு தேடணும்னா காணமே. அதனாலதான் சொல்றோம், ஓவரா பாடின வாயும் ஓவரா ஓடின காலும் கூடு போய் சேராதுன்னு. சோ விஜய், நீங்க தான் இப்போ தமிழ்நாட்டின் ஷர்மிளாங்க. 4ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட நிலைமையும் பாவம் இதே தாங்க. ஏன்னா அவன் தற்குறியாகவே இருந்தாலும் அவனுக்கும் பசிக்கும்ல, தண்ணி தாக எடுக்கும்ல, அவனும் போய் சாப்பிடணும்ல. ஏன்னா இப்பதான் விஜய் அங்க வருவாரு, இங்க வருவாரு, அதை பண்ணுவாரு, இதை பண்ணுவாரு நியூஸா போட்டுட்டு இருப்பாங்க. இந்த நேத்து கூட பாருங்க, வேளாங்கண்ணிக்கு அண்ணன் வந்துருவாருன்னு எல்லாரும் வேளாங்கண்ணியில போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் மாதா மேல எந்த அக்கறையும் இல்ல. கோவில் பேரையே கெடுத்து போட்டாங்க. இதெல்லாம் யார் சொல்லி தர்றது? டிரைவர் சர்மிளா தான். டிரைவர் சர்மிளா எப்படியோ அதேதான் இப்ப தாவேக்கா விஜய். 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் நடிக்க போயிருவாரு. இப்ப டிரைவர் சர்மிளா என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதேதான் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் வேலையை பார்க்க போயிருவாரு. ஆனா என்ன, அவங்கள நம்பி ஓவரா பேசுறவங்க நிலைமைதான் குஷ்டமா இருக்குது. ஒவ்வொரு பெண்ணும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை டிரைவர் சர்மிளாவை பார்த்து கற்றுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் எப்படி இருக்கணும் என்பதை நடிகர் விஜய பார்த்து கத்துக்கங்க. டிரைவர் ஷர்மிளா தான் பெண் குலத்தின் மாபெரும் பொக்கிஷம். தளபதி விஜயை விட்டா தமிழ்நாட்டுக்கு வேற தளபதியே இல்ல. ஏன் கேக்குற ஓவரா கூவாதீங்கன்னா? யதார்த்தமான வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, உண்மையான வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அட உண்மையாலுமே உண்மைன்னு ஒண்ணு இருக்குங்க. அது 4ஆம் தேதிக்கு அப்புறம் பேசியே தீருங்க. காலம் பேசாதுங்க, ஆனா காத்திருந்து பேசும். ஆனா எனவே பேசுவோம், எப்பவுமே பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.